போகணுமா? குளத்து பக்கத்துல தானே அவங்க வீடு இருக்கு. தண்ணி எடுக்கிற சாக்குல அப்படியே அவங்கள பாத்துட்டு வந்துடலாம். ஏக்கா, யார் சுடரு? இல்லக்கா, தண்ணி எடுக்கவா போற? ஆமா சுடரு, திருவிழான்னு தண்ணி உள்ளையா, அதான் அம்மா குளத்துல போய் எடுத்துட்டு வர சொன்னுச்சு. ஏக்கா, அவ்வளவு தூரம் குளத்துக்கு போற, நைட்டியோடவா போவ? குடு, நான் போய் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல சுடரு, மேல துண்டு போட்டு போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். நீ வீட்டுல கடை. ஏக்கா, நீ வீட்டுல இருந்தீங்கன்னா ஏதாவது ஆக்கி எடுத்துட்டு இருப்ப. எனக்கு சமைக்க தெரியாதுல்ல, அதான் நான் போய் குளத்துல தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். ஆமா, அடுப்புல வேற குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது. நீ பத்திரமா எடுத்துட்டு வந்துருவியா? இல்ல முடியாதுன்னு சொல்லு, நானே போயிட்டு வந்துடுறேன். ஏக்கா, தண்ணி தூக்குறதுல நான் PhD படிச்சிருக்கேன்க்கா. அழகா போய் தண்ணியை குளத்துல எடுத்துட்டு அழுங்காம குலுங்காம தளராம எடுத்துட்டு வருவேன் பாரு. ஆனாலும் உனக்கு இந்த வாய் பேச்சுக்குலாம் குறைச்சல இல்லடி. இந்த அப்படி விரசம் எடுத்துட்டு வா. அந்த தெருவில் அவள்கிட்ட பேசினேன், இந்த தெருவில் இவள்கிட்ட பேசினேன்னு சொல்லி பராக்கு பார்த்துட்டு நிக்காத. அப்புறம் அம்மா அவ்வளவுதான், திருவிழா டைம்ல சாமி ஆடிரும். என்னக்கா பண்றது, ஊருக்குள்ள நம்மளுக்கு ஃபேன்ஸ் வர ஜாஸ்தி ஆயிட்டே போறாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடலாம் தாங்க பாக்குறேன். ஆனா ஒரு தெருவை தள்ளி போனா போதும், உடனே அந்த தெரு ஃபுல்லா பரவி எடுத்து சுடர் இந்த சைடு தான் வரான்னு. அப்புறம் அப்படியே நம்ம ஊர் மக்கள் எல்லாம் ஜெயன்னு வந்து என்னை பிடிச்சுக்கிறாங்க. அதுலயும் ஒரு அம்மா, என்ன சுடரு, ஊருக்குள்ள இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற, என் கூட்டுக்குள்ள வரமாட்டியான்னு கூப்பிட்டு உட்காந்து விருந்து வச்சுச்சு அன்னைக்கு. அத கூட விடு, நம்ம கணக்காக்கா கறிக்குளம் பாக்கி வச்சுட்டு வரைக்கும் பாத்துக்கிட்டே உட்காந்து இருந்தது. என்னடா கறிக்குளம் பாக்கி வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கிறேன்னு கேட்டா எனக்கா மனசு கடந்து அடிச்சுக்குச்சு. ஐயோ, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிப்புட்டியேன்னு சொல்லிட்டு அங்கே இலையை விரிச்சு போட்டு உட்காந்துட்டேன். முக்கா சட்டி கறிக்குழம்பு தீர்ற வரைக்கும் நீ உடல தின்னுட்டு மிச்ச மீதி இதை கொடுத்துட்டு வந்தேன். சந்தோஷமா சாப்பிட்டுக்குச்சு. ஏண்டி அறிவு கிட்டவளே, நீ தான் ஒரு வேலைக்கு பிரயோஜனம் கிடையாது. அவ தண்ணி எடுக்கிற பரவலி கூப்பிட்டு கதை விட்டுட்டு இருக்கிற. ஏமா, தண்ணி அக்கா எடுக்க போல, நான் தான் போறேன். எது, நீ தண்ணி எடுக்க போறியா? விளக்கமாறு பிஞ்சு போயிருண்டி. சாதாரண நாளே அவளை பாக்குறேன் இவளை பாக்குறேன்னு வாயை பார்த்துட்டு தெருவா பொறுக்கிட்டு திரிவ. இப்ப திருவிழா வர 50 சிறுக்கியும் வெளியே தான் கிடப்பாளுங்க கோலம் போடுற வாச தெளிக்கிறேன்னு. இன்னைக்கு தண்ணி எடுக்க போயிட்டு திருவிழால முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு வரப்பறியா? செல்லம்மா மம்மி, உனக்கு பொறாம. ஊர்ல இருக்கிற 50 பேரு நம்ம புள்ளைட்ட மட்டும் பேசுறாளுங்களே, நம்மள்ட்ட ஒருத்தையும் பேச மாட்டாளுங்களேன்னு உனக்கு பொறாம. அட்டிங்க எட்டு செருப்ப நாயே. எக்கா, நீ கொடுத்து கூட நான் ஓடிடுறேன். வீட்டுல ஒரு வேலை பாக்குறது இல்ல, மகாராணி அம்மா கணக்குல இந்த வீட்டுல இருக்கிறது. நாளைக்கு போற வீட்டுல இதே மாதிரி வாய் அடிட்டு மாமியாக்காரி நல்ல தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவா. மா உடுமா, தெருவுல வந்து நின்று ஏமா கத்திட்டு இருக்கிற பாரு. கையில ஏதாவது ஒரு வேலை உருப்படியா செய்யறாளா? எந்த வேலை எடுத்தாலும் விளங்காம தான் போகுது. கல்யாண வயசு வந்துருச்சு, எவனுக்காவது கட்டி கொடுக்கணும்ல. இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டா நம்ம என்னதான் கையில பண்றது? இப்படியே தெருவா சுத்திட்டு இருக்கா. நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றவங்க கூட என்ன சொல்லுவாங்க? ஊர்ல எல்லாத்தையும் விசாரிச்சாங்கன்னா, ஐயா எந்த பிள்ளையா தெருவா பொறுக்கிட்டு திரிவான்னு சொன்னா என்ன கையில பண்ணுவாங்க? ஒருத்தரும் வந்து இவளை கட்டிக்க மாட்டாங்க. ஏமா, சுடர மனசளவுல யாருக்கும் துரோகம் பண்ணாத நல்ல பிள்ளைமா. அது நல்ல துருத்துருன்னு இருக்குது, அவ்வளவுதானே. மத்தபடி அது எவ்வளவு நல்ல பிள்ளைன்னு உனக்கே தெரியும்ல. நல்ல பிள்ளைதான் கையில, இல்லன்னு சொல்லல. மனசளவுல ரொம்ப நல்ல பிள்ளை. ஆனா அது எப்படி ஊர் மக்களுக்கு தெரியும்? வெளியே அவ எப்படி நடந்துக்கிறாளோ அதை வச்சுதானே மக்கள் எல்லாம் பேசுவாங்க. நாளைக்கு என்ன பேசுவாங்க? அப்பா இல்லாத பிள்ளைய எப்படி வளர்த்து வச்சிருக்கிறா பாரு, இப்படியே ஊர்மையை விட்டுருக்கான்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நீயே சொல்லு. கண்டதை யோசிச்சுட்டு இருக்காதம்மா, அது சின்ன பிள்ளைமா, அது இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு போது விடு. என்னமோ போ, இன்னும் உனக்கு வேற எந்த சம்பந்தமும் நல்ல பிள்ளையாவே அமைய மாட்டேங்குது. நானும் பாக்குற மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி வைக்கிறேன், என் பிள்ளைக்கு ஏதாவது மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்கன்னு. ஒரு சம்பந்தமும் அமைய மாட்டேங்குது. உன் அழகுக்கும் படிப்புக்கும் வேலைக்கும் எல்லா பிள்ளைங்களும் வருதுங்க, ஆனா ஒருத்தனுக்காவது ஜாதகம் ஒழுங்கா இருக்குதா பாரு. இதே கவலை தான் எனக்கு. உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, இவளையும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, நான் உங்க அப்பா போன இடத்துக்கே போயிடணும். நல்லபடியா கண்ணை மூடிட்டு போய் சேர்ந்துடணும்பா சாமி. ஏமா, ஊருக்குள்ள திருவிழா, நல்ல நாள் அதுமா நல்ல வார்த்தையே பேச மாட்டியா நீ? 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பாக்கு என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டு பேசுறியா கையில? இதே திருவிழால தானே உங்க அப்பாவை எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்தினாங்க. எப்படி மனுஷன் கூணி குறுகி நின்னாரு தெரியுமா? அந்த இடத்துலயே நெஞ்சு வலி வந்து செத்து போனாரு. இப்ப கூட என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிது கையில உங்க அப்பா அவமானப்பட்டது. உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு காடு மேடெல்லாம் ஏறி வேலை செஞ்சு உன்னையும் படிக்க வச்சேன். நீயே நல்லபடியா படிச்சு இப்ப டீச்சர் வேலைக்கு போயிட்ட. இப்ப இவ படிச்சுக்கிட்டு கிடக்குறா. 2 பேருக்கு நல்ல பிள்ளையா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா நானும் நிம்மதியா கண்ணை மூடி போய் சேர்ந்துருவேன். ஊரே திருவிழாக்கு களை கட்டியாச்சு. மக்கள் எல்லாம் முளைப்பேறி போட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு தான் கொடுத்து வைக்கல. முனிமா வீட்டுல ஏன் இப்படி பண்றாங்க? எப்படியாவது முனிமாவை மட்டுமாவது திருவிழாக்கு வர வைக்கணுமே. யோ மாப்பிள, என்னையா கல்யாணத்துக்கு முன்னாடி தனியா புலம்ப ஆரம்பிச்சிட்டேன்? அடையாமாமா நீ வேற. என்னல என்னாச்சு? நான் சொன்னேன்ல, ஒரு புள்ள வடக்காந்தெருவுல இருந்து முனியம்மானு. அந்த புள்ள வீட்டுல யாருமே திருவிழாக்கு வரமாட்டாங்களாம். அதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் திருவிழால ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சாமே. அந்த பிள்ளையோட அப்பா மேல வீண் பள்ளி போட்டு அதை தாங்க முடியாம அவர் அங்கேயே நெஞ்சு வலி வந்து செத்து போயிட்டாராம். அதுல இருந்து அந்த குடும்பமே 10 வருஷமா இன்னும் திருவிழாக்கே வந்து தலை காட்ட மாட்டாங்க. ஏலே ஆமால, அப்ப நாங்க பசங்களோட சுத்திட்டு கிடந்தோம். அப்ப அந்த பஞ்சாயத்து நடந்துச்சு, எனக்கு ஞாபகம் இருக்குது. அவரோட பிள்ளையாது. ஆமாமாமா, திருவிழாக்கு துணி எடுத்து தரேன் போட்டுட்டு வான்னு சொல்றதுக்காக போனேன். அந்த பிள்ளை பார்த்தா இப்படி சொல்லி பிடிச்சு. இல்ல ஆமால, அந்த பிள்ளையோட அம்மா ஒரு வைராக்கியம் பிடிச்சது. 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல, 10 வருஷமா யாராவது திருவிழாக்கு தலை காட்டாம இருப்பாங்க. அந்த குடும்பமே ஒரு வித்தியாசமான குடும்பமாப்ல. உடுமாமா, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு, என்ன பண்றது?
பொண்ணு தாயை பொல பொலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் ஜோறும் தந்த மண்ண விட்டு ஆட முனியம்மா பாத்துட்டனே. பால் பேச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராலே பொட்ட புள்ள ஊற விட்டு. யோ மாப்ள இதானே அந்த புள்ள? ஆமா மாமா, குளத்துக்கு தான் தண்ணி எடுக்க போறான்னு நினைக்கிறேன். நான் போய் பேசிட்டு வரேன். சரி மாப்ள, எதையாவது சொல்லி கிளி திருவிழாக்கு வரவே. அங்க நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறேன். அப்படியே வீட்டுல சொல்லி கல்யாணத்தை சாப்பிட்டு புட்டுன்னு முடிச்சிடலாம். பாக்குறேன் மாமா, என்ன சொல்லுதுன்னு தெரியல, போய் பாக்குறேன். ஏய் அம்மாடியோ, தண்ணி ரொம்ப ஆழமா இருக்கும் போலயே. தப்பி தவறி உள்ள விழுந்துட்டா கூட எவன் நம்மள வந்து காப்பாத்துறது? தைரியமா கீழே விழுந்துட முடியுமா? நான் எதுக்கு இருக்கிறேன், நான் காப்பாத்துறேன். ஏ கிறுக்கி, கையப்படி ஏல தண்ணி கூட எடுக்க முடியல உன்னால, ஏன் இப்படி பயப்படுற? பின்ன பயப்படாம பின்னாடி வந்து கத்துனீங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? ஆமா, என்ன இந்த பக்கத்து? குளத்துக்கு எதுக்கு வருவாங்க? தண்ணி எடுக்க தான் வந்தேன். ஏன் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற குளத்துல எடுக்க வேண்டியது, எதுக்கு எங்க வீட்டு வரைக்கும் வந்தீங்க? உங்களோட வரைக்கும் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியுதுல, அப்புறம் என்ன கேள்வி? எங்க உன்னை பார்க்க முடியாம போயிருமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம்ல, நல்ல வேலை பாத்துட்டேன். ஆமா, என்னன்னு சொல்லிட்டு வந்த? திருவிழா அதுமா தண்ணி திறந்து விடல, அதான் அம்மா குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வர சொன்னுச்சு. எங்க அக்கா தான் போச்சு, தடுத்து நிப்பாட்டிட்டேனே. நான் தான் போய் குளத்துல தண்ணி எடுப்பேன்னு ஒரே ஒத்த கால நின்று பிடிவாதமா பிடிச்சு உங்களை பார்க்கல வந்திருக்கேன். தெரியும்ல, இங்க என்ன சொல்லுதோ அதானே அங்கேயும் சொல்லும். பாக்கணும்னு இருந்துச்சு, நானும் பாத்துட்டேன், நீ என்ன பாத்துட்ட? அதான் பார்த்தாச்சுல, போக வேண்டியதானே. பார்த்தா மட்டும் போதுமா? வேற என்ன வேணும்? பாத்துக்கிட்டே இருக்கணும். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? உனக்கு என்ன திருவிழாக்கு துணி எடுத்து வச்சிருக்கேன், அந்த துணியில நீ எப்படி இருப்பேன்னு யோசிச்சு பார்த்தேன். ஐயடா, எவன் துணி எடுத்து கொடுத்தாலும் நான் அழகா தான் இருப்பேன். துணி நல்லா இருக்கான்னு போய் பாருங்க. ஏய் முனிமா, திருவிழாக்கு வருவியா? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டோம்ல, எங்க வேணாலும் கூப்பிடுங்க வரேன். ஆனா திருவிழாக்கு மட்டும் என்னால வர முடியாது. எங்க அம்மா செருப்பை கழட்டி அடிச்சிடும். எங்க போனாலும் திருவிழாக்கு போற மாதிரி வருமாப்ல? ஐயே, ஏன் அப்படி திருவிழான்னு சாவறீங்க? அப்படி என்னத்தான் இருக்கு அந்த திருவிழால? திருவிழால ஒண்ணும் இல்ல, அங்க நல்ல மக்கள் கூட்டம் ஜெயின்னு இருக்குமா. ஊர்ல இருக்கிற 50 பேருக்குள்ள அங்கதான் இருப்பாங்க. அதான் எவன் எவ கைய பிடிச்சி இழுத்தாலும் தெரியாது. உன்கிட்ட ரொம்ப நேரம் பேசுறதுக்கு டைம் கிடைக்கும்ல, அதுக்குதான் சொன்னேன். ஐயடா, அப்படியா சங்கதி? கொஞ்சம் கீழே உட்காருங்க. எதுக்கு பிள? உட்காருங்க சொல்றேன். ஏய் என்ன பண்ற? ஐயோ ஏய் இந்தா பிள, ஏன் இப்படி நானே வச்சுட்ட? பேச்செல்லாம் ரொம்ப சூடா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் உச்சாந்தலையில தண்ணி ஊத்தி விட்டேன். அடக்கி இருக்கு பிடிச்சவளே, இப்படி நனைய வச்சுட்டியே. இப்ப நான் வீட்டுல போய் துணியை வேற மாத்தணும். ஐயா, ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்து பேசிட்டு இருங்க. அடிக்கிற வெயிலுக்கு 5 நிமிஷத்துல காஞ்சிரும். அதுவும் சரிதான். அப்புறம் உனக்கு திருவிழாக்கு நான் எடுத்து வச்ச துணிய எப்படி தர்றது? எப்படி தரதுனா? இன்னைக்கு நைட்டு ஆர்கெஸ்ட்ரா நடக்கும்ல, அதுக்காவது வருவியா? ஆர்கெஸ்ட்ராவா? சீ, அதுக்கெல்லாம் நாங்க வர முடியுமா? சீயா? ஏய் அது எவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கும், அத போய் சீங்கற? கண்கொள்ளா காட்சியெல்லாம் உங்களுக்கு இருக்குமாக்கும், எங்களுக்கெல்லாம் அது சீ தான். ஏய் வாப்ல, நல்லா இருக்கும். நம்ம திண்டுக்கல் ரீட்டா தான் இந்த தடவை வந்து ஆடுறாங்க. ஆடுவாக எல்லாம் இந்த வருஷத்தோட முடிச்சிருங்க. அடுத்த வருஷம்லாம் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிரும் தெரியும்ல. அப்புறம் திண்டுக்கல் ரீட்டா பக்கத்து வீட்டு பூட்டான்ட்டு போனீங்க, காதை திருக்கி கையில கொடுத்துருவேன். ஏய் என்னப்ல, எங்க வேணாலும் போக வேணாம்னு சொல்லு, போகாம உன் காலு கடியிலே கிடக்குறேன். ஆனா கச்சேரிக்கு மட்டும் பார்க்க வேணாம்னு சொல்லாத. அது என்னமோ பார்க்கலன்னா திருவிழாவே கொண்டாடுற மாதிரி இருக்காதுப்ல. அப்புறம் இதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு திண்டுக்கல் ரீட்டாவே போய் கல்யாணம் பண்ணிக்கங்க. டெய்லியும் கச்சேரி பார்க்கலாம்ல, அப்ப பிரச்சனையே இல்லாம தினமும் திருவிழா கொண்டாடிக்கலாம்ல. ஹே என்னடி திமிரா பேசுற? பல்ல கழட்டி கையில கொடுத்துருவேன். யாரு நான் திமிரா பேசுறேனோ? ஏய் சும்மா சொன்னல, நான் கச்சேரி எல்லாம் பார்க்க போக மாட்டேன். ஆனா அந்த வழியா வரேன், நீ கொஞ்சம் பக்கத்து தெருவுக்கு வா, அப்ப வச்சு அங்க உனக்கு துணி கொடுத்துறேன். வாரேன். எத்தனை மணிக்கு வரணும்? சாப்பிட்டு எடுத்துட்டு ஒரு 8:30 போல வரியா? 8:30 மணிக்கா? நான் வந்து வரைக்கும் நிக்கணுமே, எல்லாம் கச்சேரி வர பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு தகவல் கூட சொல்ல முடியல. இனி வர காலத்துலயாவது வீட்டுக்குள்ள இருந்துட்டு இங்க வா அங்க வான்னு சொல்ற மாதிரி எதையாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும். வீட்டுக்குள்ள இருந்துட்டு எப்படி சொல்றது? அதாம்ல, நான் எங்க வீட்டுல இருப்பேனா, நீ உங்க வீட்டுல இருப்பியா? நான் கிளம்பும் போது முனியமா நான் கிளம்பிட்டேன், இந்த தெருவுக்கு வந்து நில்லு, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு ஒரு வார்த்தை, ஒரு தகவல் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோவேன். நீ 10 நிமிஷம் கழிச்சு கரெக்டா கிளம்பிடுவீல. அது மாதிரி ஏதாவது இனி வர காலத்துல கண்டுபிடிக்கணுங்கிறேன். ஐயா நல்லாவா இருக்கு? இதுதான் நல்லா இருக்கு. நீங்க எப்ப வருவீங்கன்னு ஏக்கத்தோடயே காத்து கிடப்பேன், ரோட்ட பாத்துக்கிட்டு. அப்புறம் நீங்க வருவீங்களா, வந்தானே ஒரு விதமான சந்தோஷம் வரும், மனசுக்குள்ள அப்படியே பூரிப்பா இருக்கும்ல. அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க சொல்றீங்களே, அந்த தகவல் சொல்லிட்டு வர்றது அதுல கிடைக்குமா? சரி, அப்ப நைட்டு ரோட்ட வரைக்கும் பாத்துட்டு நான் வாரேன். ஆமா வாங்க போவோம். எங்க ஆத்தா சொல்லிதான் விட்டுச்சு, சீக்கிரமா வா, யார்ட்டையும் கதை விட்டுட்டு இருக்காதுன்னு. அவங்க சொன்ன மாதிரியே நான் கதை தான் விட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன சுடற அதிசயமா இருக்கு? ஆளுக்கு முன்னாடி தூங்கிடுவேன், இப்ப நம்ம வரைச்சு பாத்துட்டு இருக்கிறேன்.
அது ஒண்ணும் இல்லக்கா, தூக்கமே வரல, அதான் உட்காந்துருக்கேன். தூக்கம் வரலையா? ஆமா, உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். எங்க பள்ளிக்கூடத்துல சுகந்தி டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, உங்க தங்கச்சிய நாங்க தென்னந்தோப்புல பார்த்தோம், பம்பு செட்ல பார்த்தோன்னு. என்னடி, எதுவும் விசேஷமா? இல்லக்கா, நானும் அங்க போவேனா? நான் வந்து அங்க ராணி அக்கா வீட்டுக்கு, அங்க பவானி அக்கா வீட்டுக்குன்னு இப்படித்தானே போவேன். நான் எதுக்குக்கா இப்ப பம்பு செட்டுக்கு தென்னந்தோப்புக்கெல்லாம் போறேன்? ஏய், அந்த டீச்சர் வந்து சொன்னாங்கன்றதுக்காக உன்கிட்ட கேட்கல சுடரு. ஆனா எனக்கே உன்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. அம்மா தூங்கிட்டு தான் இருக்கு, என்ன விஷயம்னு சொல்லு. ஏக்கா சொல்லுடி. இல்லக்கா, நம்ம தெருவில் வேலன்னு ஒருத்தர் இருக்காக. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்காமா, என்ன கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாங்களாமா. என்னக்கா ஒவ்வொன்னு கேட்டுட்டு இருக்கிறேன், நான் என்ன காக்கா கதையா சொல்லிட்டு இருக்கிறேன். ஏடி, ஒரு பையனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, நீங்க 2 பேரும் பேசுறீங்க, இவ்வளவுதான விஷயம்? ஆமாக்கா, இவ்வளவுதான் விஷயம். ஏன் வேற என்ன நினைச்ச நீ? சிச்சி, வேற நான் ஒன்னும் நினைக்கல. இதையே நீ இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லலன்னு கேக்குறேன். இதை போய் எப்படிக்கா உன்கிட்ட சொல்றது? நீ என்ன திட்டினா? கிரிக்கி, நான் எதுக்கடி உன்னை திட்ட போறேன்? உண்மையை சொல்ல போனா எனக்கும் அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கடி. ஏக்கா, என்னக்கா சொல்ற? யாருக்கா அது? சொல்லுவேன், ஆனா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஆஹா, சொல்ல மாட்டேன், சொல்லுக்கா. அது நம்ம ஜமீனு தாண்டி. ஐயா, ஜமீனா? அந்த ஆள் ஒரு லூசுக்கா. லூசா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, அந்த ஜமீனு பையன் சரியான மெண்டல் கேஸ். நேத்து கூட சைக்கிள்ல பாட்டு பாடிட்டு வரேன், அந்த ஆளு சேர்ந்து எனக்கு எதிர்பாட்டு பாடிட்டு இருக்காங்கக்கா. ஒரு ஜமீன்னா எப்படி இருக்கணும்? வீட்டுக்குள்ள அப்படியே கெத்தா உட்காந்துருக்க கூடாது, வெளியே ரோட்ல நின்று என் கூட சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறாப்ல. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? என் பேரு சுடர்விழின்றது கூட தெரியாம அந்த ஆளு கயல்விழி அப்படி இப்படி. அவர் கயல்விழின்னு சொன்னது ஒன்னத்தானா? என்னடி சொல்ற? கயல்விழின்னு சொன்னாரா? என்னடி சொன்னாரு? ஐயோ கடவுளே, அந்த ஆள் ஏதோ போதையில வளர்றான்னு அப்படின்னு நினைச்சு வந்துட்டேன்க்கா. முழுசாவே அந்த ஆள் என்ன சொன்னானே கேட்கல. ஆனா கயல்விழின்னு சொன்னாரா? கயல்விழி ஃபர்ஸ்ட் பாலே அவுட்டு. என் பேரு சுடர்விழின்னு கூட தெரியாம கயல்விழின்னு கூப்பிட்டுட்டு ஏதேதோ வளரிக்கிட்டு இருக்கான். காலங்காத்தாலே சரக்க போட்டுட்டு செவனேன்னு போயிட்டு இருந்த எண்ணெய புடிச்சு வச்சுக்கிட்டானே. எப்படி தப்பிக்கிறது இந்த ஆள் கிட்ட? உன்னை நேர்ல பார்க்கும் போதெல்லாம் இதை கேட்கணும் அதை கேட்கணும்னு நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன்ல. ஆனா இப்ப எனக்கு எதுவுமே தோணல. நான் சுத்தி வலிச்சு எதுவும் பேச விரும்பல. இப்படி கடுதாசிலேயே என்னால இதை சொல்ல முடியாது. முக்கியமா இதை சொல்றதுக்காக தான் சாயந்தரம் ஒன்று வர சொன்னதே. அது இப்ப நீ வந்துட்டீல, இப்பவே நான் சொல்லிடுறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குப்ல. உன்னைய கல்யாணம் கட்டிக்க ஆசை. இன்னும் அந்த பிள்ளைய ஆளக்கானா? எப்ப போனாலும் தெரியலையே. கயல்விழி. ஆமாக்கா, அந்த ஆளு கைவிலின்னு தான் ஏதோ ஆரம்பிச்சான். அப்படியே நான் சைக்கிள் தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். ஆனா என்ன சொன்னாலும் முழுசா தெரியலக்கா எனக்கு. ஆமா, என்ன கதை உன் கதை? என் கதையை ஏன் கேக்குற? இன்னும் 2 பேரும் நேர்ல கூட பாத்துக்க முடியலடி. எல்லாமே கடுதாசில தான் போயிட்டு இருக்குது. நான் டீச்சரா வேலை பாக்குற தெரிஞ்சு நம்ம பள்ளிக்கூடத்து பிள்ளைகிட்ட ஒரு கடுதாசி கொடுத்துட்டு இருந்தாரு. அப்புறம் அதை படிச்சுட்டு நான் பதில் கடுதாசி போட்டேன். இப்படியோ 2-3 வாட்டி போயிட்டு இருந்தது. அப்புறம் அவரை நேர்ல பாக்கணும், இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி 5 மணிக்கு வர சொன்னாரு. அப்புறம் நான் போனேனா, அவரால் வர முடியலையாட்டு இருக்குது. வேலை ஏதாவது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வரவே இல்லை. அப்புறம் நானும் திரும்பி வந்துட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏக்கா, கடுதாசி எல்லாம் போடாத, நேர்ல பார்த்து பேசு. நம்ம ஊர் திருவிழாக்கு எப்படியும் ஜமீன் வருவாங்க, அவங்க தானே தலைமை தாங்குவாங்க. அப்ப போய் பேசிடலாம். திருவிழாக்கா? அம்மா விடாதேடி. ஏக்கா, இத்தனை வருஷம் அம்மா சொன்னதை கேட்டுட்டு பேசாம தானே இருந்தோம். இந்த வருஷம் எப்படியாவது அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம்க்கா. என் ஆளும் என்ன பார்க்கணும்னு சொன்னாங்க. நீயும் ஜமீன் கிட்ட பேசணும், போயிட்டு வரலாம்க்கா. ஒரே கல்ல 2 மாங்கா போடுறீங்களோ? ஏக்கா போலாம்க்கா. அம்மாட்ட நீயே பேசுக்கா. நீ கேட்டனா கண்டிப்பா அம்மா ஒத்துக்கும், நான் கேட்டனா வழக்கமா தலையா அடிக்கும். ஏதாவது போய் சொல்லிட்டு போயிட்டு வரலாம்க்கா. சரி, எதுக்கு இப்படி கெஞ்சுற? போலாம். ஆமா, அந்த பையன் யாரு? பேரு கதிர்வேலன்கா. நீ பாத்திருக்கியான்னு எனக்கு தெரியல, ஆனா ரொம்ப நல்ல மனுஷன்கா. சரி, நாளைக்கு திருவிழாக்கு போவோம்ல, கூட்டிட்டு வந்து காமி. சரிக்கா. ஐயோ, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ ஒத்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லக்கா. இதுல என்னடி இருக்கு? மனசுக்கு பிடிச்சது தானே பண்ண முடியும். சரி, வா தூங்கலாம். காலையில வெள்ளனமா எந்திரிச்சு கிளம்பி திருவிழாக்கு போயிட்டு வரலாம். நீ தூங்குக்கா. அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஏதோ திருவிழாக்கு துணி எடுத்து வச்சிருக்காங்களாமா, அதை கொடுத்துட்டு போறதுக்காக வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு நான் தூங்குறேன்க்கா. நடத்து. சொல்றரு, பார்த்து பத்திரம். திருவிழா டைம் யாருக்கல்லையாவது பட்டினா அவ்வளவுதான், சாவடிச்சிடும் அம்மா ஒண்ணு. இல்லக்கா, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் படிக்கிறேன், நீ சீக்கிரம் போயிட்டு வந்து படு. அம்மா முழிச்சிட போதுடி, பாத்து. சரிக்கா. இங்கதானே வர சொன்னாங்க, இன்னும் காணோம். ஆவன்னு கத்தி ஊரை கூப்பிட்டுரு, சரியா? பின்னாடி வந்து பயமுறுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன்ல. ஓய்னு தானே கூப்பிட்டேன், அதுக்குள்ள பயந்துன்னு நான் என்ன பண்றது? சரி, கத்தாதீங்க, தள்ளி போங்க, யாராவது பாத்துற போறாங்க.
ஏய் கொழுப்பு தானே உனக்கு பிடிச்சிருக்கிறது நீனு, நான் இல்ல. ஐயோ என்ன? இதா பொடி, இதுலதான் துணி இருக்கு. சரி கொடுத்துட்டு வரசா கிளம்புங்க. யாராவது பாத்துறாம. யார் அது இந்த ராத்திரியில வந்து நின்னுகிட்டு இருக்கிறது? என்னங்க என்னங்க எங்க அம்மா. ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். சோ ISVK இது சுடர்வேலன் காதல் எபிசோட் 6 இன்னைக்கு அப்லோட் பண்ணிருக்கோம். நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி டோட்டலா 10 எபிசோட்ஸ்ல இன்னும் 4 எபிசோட்ஸ் ரிமைனிங் இருக்கு. அந்த 4 எபிசோட்ஸும் செம்ம த்ரில்லிங்கா போக போகுதுங்க. இப்போ வரைக்கும் கதை உங்களுக்கு நார்மலா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் த்ரில்லோட அந்த 4 எபிசோட்ஸும் ரிமைனிங் இருக்குன்றதெல்லாம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு மார்ச் 3 பர்த்டே செலிப்ரேட் பண்ற மதுமிதா டியரோட ஃப்ரெண்ட் ராஜேஸ்வரி டியருக்கு அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அதே போல நம்மளோட புது சப்ஸ்கிரைபர் சபிதா டியரோட அம்மாக்கும் அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்மா.